ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பழைய சோறில் ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பழைய சோறு மிச்சம் இருக்குங்க. நான் நேற்று செய்த சாதம் தான் இது, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். ப்ரௌன் ரைஸ்ன்றனால 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குலைவாக வேக வச்சு வச்சுருக்கேன். கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப கஞ்சி மாதிரி ஆகிடும். கை வச்சே பிசைஞ்சிக்கலாம். பிசைய முடியலனா மேஷர் வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு காரம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கேரட், வெங்காயம், குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒன்று போல் ஒட்டி வரணும். சாதம் எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன். பாதி அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிக்கிறேன். மறுபடியும் மிச்சம் அரிசி மாவு போட்டுக்கிறேன் நான். நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், அதனால் அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரிசி மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாங்க. அது அந்தளவு இதுதாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கோதுமை மாவு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கோதுமை மாவு கம்பேர் பண்ணும்போது அரிசி மாவு சூப்பராக இருக்குது. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கைக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பழைய சோறில் செஞ்சதுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பணியாரக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஷேலோ ஃப்ரை செய்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை செய்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படி நான் 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துட்றேன். தீ ஒரு மிதமாக வச்சுக்கலாங்க. பழைய சோறை செஞ்சோன்னா நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நைட்டு கூட டின்னருக்கு செய்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கும்போதே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா கோல்டு கலர் ஆனவுடனே எடுத்துடலாம். உங்கள் வீட்லேயும் சோறு மிச்சானா இந்த மாதிரி செய்து பாருங்கள். தேங்க்யூ.